ஹாய் வணக்கம். வெல்கம் டு பட்ஜெட் வித் மோனிஷா. நான் மோனிஷா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம 2026ஓட ஜேர்னல் செட்டப் பார்க்க போகிறோம். என்னோடய டார்கெட் என்ன இந்த இயர் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து 2 பார்ட்டாக நான் போட்டு போகிறேன். பிகாஸ் இந்த ஒவ்வொரு சேலஞ்சும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இது 2 பார்ட் வீடியோவாக வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் வில் பி மேண்டேட்ரி சேவிங்ஸ் அண்ட் செகண்ட் பார்ட் வில் பி கேம்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இந்த சேனல் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பட்ஜெட் வித் மோனிஷாவில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ஜேர்னலோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் பேஜ், ஸோ ஜேர்னல் இயர், அண்ட் இங்கே வந்து என்னோடய பிராண்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கேலண்டர். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபார் ரெஃபரன்ஸ் கேலண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்லி சேவிங்ஸ் ட்ராக்கர். இந்த ட்ராக்கர் எதுக்குன்னா மந்த்லி நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன் அண்ட் எவ்வளோ பேங்க்கில் டிபாசிட் பண்ணுறேன்றதை ட்ராக் பண்ணுறதுக்கு. பிகாஸ் எனக்கு அமௌண்ட் வீட்டில் நான் வைக்க மாட்டேன், என்னோடய பேங்க்கில் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கான ட்ராக்கர் இது. நெக்ஸ்ட் வீக்லி சேவிங்ஸ் ட்ராக்கர். இது வந்து நான் வீக்லி தான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்னு. ஸோ இதுக்கான வீடியோஸும் மூவிங் ஃபார்வர்ட் கண்டிப்பாக வரப்போகுது. வீக்லி சேவிங்ஸ் சேலஞ்சஸ் எல்லாமே வந்து போட போகிறேன். ஸோ வீக்லி ட்ராக்கர் இது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷார்ட்ஸில் பார்க்குற டெய்லி சேவிங்ஸ் சேலஞ்ச். இது என்னென்னா 10, 20, 30 ருபீஸ், இது மூணுத்தில் ஏதோ ஒரு அமௌண்ட் நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஸ்பெண்ட் த வீல் ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேலஞ்சில் நம்ம ஆவரேஜாக ஒரு மந்த்துக்கு 500லேருந்து 600 சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் நம்மளோட இயர் எண்டில் உங்களால் 6000 வரைக்கும் இந்த ஒரு சேலஞ்ச் வச்சு சேவ் பண்ண முடியும். ஜஸ்ட் பை சேவிங் 10 ருபீஸ், 20 ருபீஸ் அண்ட் 30 ருபீஸ். இதுதான் வந்து ஸ்மால் அமௌண்ட் வந்து பெரிய சம் வந்து நமக்கு ஈல்ட் ஆகும், அதுதான் இது. ஸோ அதுக்கான கலர் ட்ராக்கர் இது. இதில் வந்து 365 பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கீ வச்சுருக்கலாம். ஸோ எந்த கலர் என்ன ருபீஸுன்றதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ அந்த ருபீஸுமே நீங்கள் 10, 20, 30 தான் சேவ் பண்ணணும்னு இல்லை, 5, 10, 15 வச்சுக்கலாம். இல்லை 50, 100, 150 உங்களோட பட்ஜெட் பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சம்மரி காலம், உங்களுக்கு தெரியுதா? ஓகே. ஸோ இது எதுனா இந்த டெய்லி சேவிங்ஸோட சம்மரி வந்து நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ டோட்டல் சேவ்ட் ஒரு வருஷத்தில் 365 டேஸில் மொத்தமாக எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம், அதில் எத்தனை 10s, எத்தனை 20s, எத்தனை 30s இருக்குது, எந்த மாதம் ஹையஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்கோம் அண்ட் எந்த மாதம் லீஸ்ட்டாக சேவ் பண்ணிக்கோன்றதை நம்ம வந்து இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஸ்மால் கோட் சேர்த்துருக்கேன் நான். ஸ்மால் டெய்லி சேவிங்ஸ் பில்ட் பிக் ஃபியூச்சர் பிளெஸிங்ஸ். ஸோ ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்க்கும் போதே நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த இயர் 6000 வருது. 6000 இப்போதைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ இதுதான் டெய்லி சேவிங்ஸ் சேலஞ்ச். நெக்ஸ்ட் வந்து நம்ம இயர்லி சேலஞ்ச் பார்க்கலாம். ஸோ இயர்லி சேலஞ்ச்னால் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்லி பாக்கெட் பவர். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன். ஸோ இது எப்படின்னா ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்னு 12 மந்த்ஸுக்கு செப்பரேட் பண்ணிவிட்டு ஈச் மந்த்துக்கு வந்து 4 டைம்ஸ் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஆனால் ஜான்வரி வந்து 10 ருபீஸ் 4 டைம்ஸ் சேவ் பண்ணால், ஃபெப்ரவரி வந்து 20 ருபீஸ், மார்ச் வந்து 30 ருபீஸ். ஸோ மாதம் 10 ருபீஸாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏப்ரல் வந்து 40, மே 50, அந்த மாதிரி 10 ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ணி டிசம்பரில் வந்து 120 ருபீஸ் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது இது இயர் லாங் சேலஞ்சாக இருக்க போது. அண்ட் இதனோட அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 3120 ருபீஸ். ஸோ இது இயர் எண்டில் நம்ம இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோன்னா 3120 ருபீஸ் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்றத இப்போ சொல்கிறேன். இந்த இயர் அகெயின் 1 lakh தான் வச்சுருக்கேன் இந்த ஜேர்னல் வச்சு. ப்ளஸ் அதர் சேலஞ்சஸ் நிறையா நான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எனக்கு வந்து அமௌண்ட் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணி 1.5, ஸோ 1 lakhலேருந்து 1.5 lakh வரைக்கும் சேவ் பண்ணுறது தான் என்னோடய டார்கெட் இந்த இயருக்கு. ஸோ அடுத்த சேலஞ்ச் என்னென்னா 12 month மணி மிஷன். இது லாஸ்ட் இயரும் இருந்தது, அதே தான். ஸோ ஜான்வரி, பிப்ரவரின்ட்டு எல்லா மந்த்தும் 4 வீக்காக நான் பிரிச்சுருக்கேன். ஸோ வீக்லி ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணுறோம். இதில் வந்து மேக்ஸிமம் 100 ருபீஸ், அதுவும் ஒரு வீக் தான் இருக்குது. அண்ட் மினிமம் வந்து 20 ருபீஸ் ஒரு வீக்கு. ஸோ ரேண்டமாக நீங்கள் ஒரு வீக் மேக்ஸிமம் 100 ரூபா தான் ஒரு வாரத்துக்கு நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதுவும் எப்பயோ ஒரு வாட்டி தான் மார்ச்சில். ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு
2500 ருபீஸ் ஆட் ஆகும். இது வந்து ரொம்ப லோ இன்கம் பீப்புள் வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்ச். நான் வச்சுருக்க எல்லா சேலஞ்சுமே வந்து லோ இன்கம்மாக தான் நான் வச்சுருக்கேன். எடுத்த உடனே வந்து ஒரே சேலஞ்சில் 50,000 சேர்க்குறதெல்லாம் முடியாது. ஸோ ரூ. 30, ரூ. 20, ரூ. 50 அதெல்லாம் தான் வந்து நமக்கு சின்ன அமௌண்ட்டாக தெரியும். பட் ஸ்டில் அது சேர்க்க அது பெரிய அமௌண்ட்டாக மாறும். அதுக்காக நான் சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் தான் வந்து வச்சு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது அடுத்த சேலஞ்ச். எல்லா சேலஞ்சும் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த சேலஞ்ச் உங்களால் முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அந்த சேலஞ்ச் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து மந்த்லி பாக்கெட் பவர் இது வெர்ஷன் 2. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் 10 ருபீஸ் ஜான்வரியில் 10 இருந்தது. ஸோ ஒரு மாதம் தான் நான் 10 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். இதில் ஜான்வரியிலேயே ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ 10, 20, 30, 40 ஜான்வரி. பிப்ரவரியில் 20, 30, 40, 50. மார்ச்சில் 30, 40, 50, 60. ஸோ இந்த மாதிரி ஒரு மந்த்லேயே 10 ருபீஸாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணும்போது 3840 ருபீஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் எண்ட் ஆஃப் த இயர். இதுவும் இயர்லி சேலஞ்ச் தான். நெக்ஸ்ட்டு வாட்டர் குவெஸ்ட். இது வந்து குவார்ட்டர்லி சேவிங் சேலஞ்ச். ஸோ இதனோட அமௌண்ட் எவ்வளோ நமக்கு கிடைக்க போகுதுன்னா 4000 ருபீஸ் கிடைக்க போகுது. அண்ட் இதை நான் 4 குவார்ட்டராக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டரில் ஃபஸ்ட் மந்த்து 200, செகண்ட் மந்த் 450, தேர்ட் மந்த் 250. ஸோ மந்த் வைஸ் நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இந்த மந்த் வைஸ் 200 நமக்கு பெருசாக இருக்குன்னா இதை நான் இன்னும் சின்னதாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஃபஸ்ட் மந்தோட 200 நான் குட்டி குட்டியாக பிரேக் பண்ணிட்டேன். ஸோ தட் இப்போ வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 30 ரூபா கிடைக்குது, அது வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு இதில் 30 ருபீஸ் போட்டுட்டு இதை சேவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஏன்னா இப்போ 200 ரூபா வர வரைக்கும் நீங்கள் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும், 200 ரூபா தான் இல்லையே எதுக்கு சேவ் பண்ணணும், 30 ரூபா தான் இருக்குது சேவ் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதை நான் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன அமௌண்ட்டை கூட நீங்கள் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து சேவ் பண்ணலாம். அதுக்கு தான் நான் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ ஈச் மந்த்து நான் சின்ன அமௌண்ட் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் தான் அதிகமான அமௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி 12 மந்த்ஸ்க்கு நான் தனியாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயமும் பண்ணலாம். இந்த ட்ராக்கரை நீங்கள் 2ஆக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி சேவ் பண்ணி 4000 ருபீஸும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ப்ளஸ் இதை தனியாக சேவ் பண்ணிங்கனாலும் 4000 உங்களுக்கு வரும். ஸோ 4000 + 4000 8000. ஸோ இந்த 4 பேஜ் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 8000 ருபீஸ் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் வித் க்யூட்ஸ். இதுவும் வந்து 12 மந்த்ஸாக தான் நான் எடுக்க போகிறேன். மந்த் நான் ஸ்பெசிஃபை பண்ணல, பட் ஸ்டில் 12 ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால 12 மந்த் சேலஞ்சாக வச்சுருக்க போகிறேன். அண்ட் ஈச் மந்த் 4 டைம்ஸ் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 50-50 நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் 50, நெக்ஸ்ட் 100, 150. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் இருக்கா, இதுக்கு வந்து நான் 200 வச்சு கலர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பெரிய இமேஜ், இதுக்கு 200. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 50, 100, 150. ஸோ ஓவராலாக 500 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் 1 மந்த்துக்கு. ஸோ இந்த சேலஞ்ச் நீங்கள் எண்ட் ஆஃப் த இயர் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 6000 வரும். ஸோ இதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைடே சேவிங்ஸ் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் எப்படின்னா ஃப்ரைடே நம்ம ஒரு அமௌண்ட் சேவ் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயரும் இந்த சேலஞ்ச் நான் எடுத்திருந்தேன். இந்த இயர் வந்து நான் ஃப்ரைடே 50 ருபீஸ் எடுக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த இயர் 2550 வரும். இது ஃபுல்லாக சேவ் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரைடே 2nd ஆஃப் ஜனவரி டிக் பண்ணிவிட்டு நான் 50 ருபீஸ் சேவ் பண்ண போகிறேன். அந்த மாதிரி இதை ட்ராக் பண்ணி பண்ணோன்னா 2550 ருபீஸ் எனக்கு சேவ் ஆகும் எண்ட் ஆஃப் த இயர். இது எல்லாமே சின்ன சேலஞ்சஸ் தான். 2000, 3000 அப்படி தான் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த இயர் எனக்கு வந்து என்னோட டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். அதுக்காக தான் நான் சின்ன அமௌண்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ லாஸ்ட் இயர் எடுத்த அதே சேலஞ்ச் 100 டேஸ் 100 ருபீஸ் நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு 10,000 ருபீஸ் கிடைக்க போகுது, விச் இஸ் லைக் பெரிய அமௌண்ட் ஃபார் மை டார்கெட். ஸோ இது நான் இந்த இயரும் கண்டிப்பாக எடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து 20K in 52 வீக்ஸ் சேலஞ்ச். ஸோ இது 52 வாரம் இருக்குது இந்த வருஷத்தில். அப்போது ஒவ்வொரு வாரம் நான் இங்கே இருக்க ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணி நான் வந்து 20K வரைக்கும் சேவ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் இருக்கிறதுலே லீஸ்ட் அமௌண்ட் வந்து 100 ருபீஸ் அண்ட் லார்ஜ் அமௌண்ட் வந்து 800 ருபீஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஹை பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது, மீடியம் பட்ஜெட் சேலஞ்ச். பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு 20Kன்றது பெரிய அமௌண்ட் ஃபார் மை டார்கெட். ஸோ இதை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கான ட்ராக்கர் வந்து இங்கே இருக்குது. பிகாஸ் 20Kன்றது ஒரு நாள் நம்ம டெபாசிட் பண்ணி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
52 வீக் சேலஞ்ச். இதுவும் இந்த வருஷத்தோட 52 வாரத்துக்கான சேலஞ்ச் தான். ஆனால் இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வாரம் 10 ரூபா, ரெண்டாவது வாரம் 20 ரூபா, மூணாவது வாரம் 30 ரூபா. ஸோ வாரம் நான் 10 ரூபாவாக நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ 52வது வாரம் எனக்கு 520 ரூபா நான் கொடுத்தேன்னா, இது வந்து பார்க்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. 10 ரூபா, 20 ரூபா, 10 தானே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இதனோட வேல்யூ என்னென்னா 13,780 ருபீஸ். நினச்சிருக்கீங்களா? 13,780 ருபீஸ். இந்த ஒரு சேலஞ்ச், சிம்பிளான சேலஞ்சுங்க. 10 ருபீஸ் 20 வீக்லி நம்ம சேவ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ இதுவும் நான் இந்த இயர் எடுக்க போகிறேன். இதுக்கான 52 வீக்ஸ்க்கான ட்ராக்கர் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேம்ஸ் டு சேவ் வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்து கேலண்டர் சேவிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் 2 சேலஞ்ச் நான் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேவ் த டேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 1ஆம் தேதினா நான் 1 ரூபா சேவ் பண்ண போகிறேன். 2ஆம் தேதினா 2 ரூபா, 10ஆம் தேதினா 10 ரூபா. ஸோ 31ஆவது தேதினா 31 ரூபா அப்படின்னு நான் சேவ் பண்ணினான்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 490 ருபீஸ், 498 ஒரு மாதமும் ஒரு நாள் பொறுத்து மாறும். பட் ஸ்டில் ஆவரேஜாக எனக்கு 500 வந்துச்சுன்னா இந்த கேலண்டர் சேவ் த டேட் வச்சு என்னால் 5,500க்கு மேலே சேவ் பண்ண முடியும். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த சேலஞ்சும் சிம்பிளான சேலஞ்ச் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ரூபா சேவ் பண்ணணும், 30 ரூபா ஒரு நாளைக்கு, அடுத்து 31 ரூபா, மேக்ஸிமம் 31 ரூபா தான் நம்ம சேவ் பண்ண போகிறோமே. இதுவும் ரொம்ப சிம்பிளான சேலஞ்ச் தான். ஆனால் எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பெருசாக கிடைக்கும். ஸோ இந்த சேலஞ்சும் நான் எடுக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வீக்லி சேலஞ்ச். வீக்லி சேலஞ்ச் அப்படின்னா இப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஒர்க்கிங் டேஸ் மட்டும் தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஈச் டே இப்போ மண்டே 5 ருபீஸ் நான் சேவ் பண்ணேன்னா டியூஸ்டே வந்து 10 ருபீஸ், வெனஸ்டே 15, தேர்ஸ்டே 20, ஃப்ரைடே 25. ஸோ 5 ருபீஸாக நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் அடுத்த மண்டே 5 ருபீஸ், 10 ருபீஸ், 15, 20, 25. அகெயின் அடுத்த மண்டே இதை மாதிரி நான் சேவ் பண்ண போகிறேன். வீக் டேஸ் மட்டும் சேவ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்றது ஸ்டில் அன்னோன், நான் கால்குலேட் பண்ணல. பட் அது 5 ருபீஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கிறது. அண்ட் மினிமம் 25 ருபீஸ் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து சின்ன அமௌண்ட்டு தான்றதுனால எனக்கு அந்த சேவிங் சேலஞ்சும் எடுக்கலான்றது என்னோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேண்டேட்ரி சேவிங் சேலஞ்ச் நான் எடுக்க போகிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கேம்ஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணி நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய நான் போட போகிறேன். மந்த்லி சேவிங்ஸ், வீக்லி சேவிங்ஸ் அண்ட் கேம்ஸ் ஆல்சோ ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த ஜேர்னல் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் மறக்காமல் டிஎம் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.